ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எவ்ரி ஒன் எல்ஸ் இஸ் ரிட்டர்ன் எபிசோட் 9 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. நான் அப்போ தான் நம்ம சேனல் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்துட்டு இன்னமும் டஞ்சனுக்காக டிவி ட்ராப்ஸ் அங்கே உருவாக்க ஆரம்பிக்கிறான். இன்னமும் நம்ம ரென்னுக்கு புரியல, நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு ஒண்டி எதுக்கு தேர்டு கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் வரணும் இப்படின்னு தான் அவ புலம்பின்னு இருக்கா. பத்தி காடு கிட்ட அங்க கேக்குறன்னு சொல்றான். அந்த இடத்துல இப்படி இவ புலம்புறா. ஆனா நம்ம ஹீரோக்கா அங்க அவளுக்கும் டென்ஷன்லாம் இல்ல. அவளு அங்க ரொம்ப ஜாலியா தான் இருக்கான். அங்க என்ன விஷயம்னு அவ கேக்குறா. அப்புறம் தான் அவன் சொல்றான், நீ வந்து ஒரு விஷயத்த கவனிச்சியா? இந்த இடத்துல ஒண்டி ஏன்னு தெரியல, இங்க ஒண்டிதான் ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் எவாலான மாதிரி இருக்கு. நம்ம ரெண்டுக்கு புரியுது இந்த இடத்துல எதுக்காக எவாலா இருக்குன்னா, நம்ம ஹீரோ உருவாக்குன அந்த டஞ்சனு அதுக்கான ட்ராப் வந்து இங்கதான் இருக்கு. அதனால தான் இங்க எவாலியா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தானா? நான் இது வந்து சரியில்லை. ஏன்னா மாஸ்டருங்க ட்ராப் எல்லாமே ரொம்ப ஹார்டா இருக்குன்னு சொல்லி நீ அது இந்த அளவுக்கு எவ்வளோக்குது. ஆனா இதே வேகத்துல போனா நிறைய இழப்பு வந்து ஏற்படுற மாதிரி இருக்கும். எல்லாமே பேலன்ஸா வைக்கணும்னு சொல்லி தான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அங்க ரெண்டும் சொல்றான், டஞ்சன்ல எவல்யூஷன் எப்படி ஏற்படும் உனக்கு தெரியுமா? டஞ்சன்லயும் எவல்யூஷன் ஏற்படும், ஆனா அது ரேரா தான், எப்பயாச்சும் தான். அதுவும் வித்தியாசமான பிரீடு இல்ல ஒரு மோஸ்ட் டேஞ்சரான பிரீடு இந்த மாதிரி விஷயத்த கூட எல்லாம் அங்க எவல்யூஷன் ஏற்படும். மூளைக்கும் இந்த மாதிரிலாம் தொடர்ந்து எவல்யூஷன் நடக்குமான்னு கேட்டா கிடையாது. அதனால தான் டஞ்சனையே இப்படி கட்டி வச்சிருக்காங்க. நான் மாஸ்டருங்க இதுவே டஞ்சன்ல இல்லாம வெளியில இருந்தா அதுங்க தொடர்ந்து மனுஷங்களை தாக்க ஆரம்பிக்கும். அது மூலமா அதால ஸ்பீடா எவால் ஆக முடியும். டஞ்சனை விட பல மடங்கு அது எவ்வளாச்சுன்னா இன்னமும் நிறைய பிரச்சனையை உருவாக்கும். இதை கேட்டவுடனே நம்ம ஹீரோ வந்து சொல்றான், அப்பனா எனக்கு வேற வழி இல்லை, நான் வந்து இன்னமும் நிறையவே டிஸ்ட்ரக்ஷனுக்கான ட்ராப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, உனக்கு வந்து இந்த மாதிரி ட்ராப் எல்லாம் உருவாக்குறது ரொம்ப பிடிக்குமா என்ன? உண்மையை சொன்னா இதை உருவாக்குறது ஒரு ஃபன்னு தான். அதே டைம்ல நான் உருவாக்குறதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு. இந்த விஷயம் நான் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு வாட்டி நம்ம பண்ணும் போதும் ஒரு விதமான புது எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து கிடைக்கும். அங்க ரெண்டுக்கா நல்லாவே புரியுது, 1000 வருஷத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப தனிமையில இருந்திருப்பான்ல, அதனால தான் நம்ம ஹீரோ வந்து இப்படியெல்லாம் சொல்றான் போல. அதே மாதிரி யாராச்சும் இருக்க மாட்டாங்களா தேடணும் அப்படின்னு ஒரு பசியும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. அதனால அவன் வந்து இன்னமும் சொல்றான், ஏய் நீ வந்து கவலைப்படாத, இன்னமும் உன்னால முன்னேற முடியும், உன்னால இன்னமும் ஸ்ட்ராங்கா மாற முடியும். கண்டிப்பா எனக்கு புரியுது, நான் வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆவேன். இதே மாதிரி ஒரு நாள் போகுது, அங்க எல்லாருமே ரெக்கவர் ஆகி வர நம்ம ஹீரோ டஞ்சனுக்காக உருவாக்குன அந்த ட்ராப் அவங்க செட் பண்றாங்க. அதோட வேலையும் முடிய எல்லாருமே திரும்ப அவங்களோட இடத்துக்கே அங்க போறாங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இப்போ ட்ராப் வந்து செட் பண்ணியாச்சு, ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா போன வாட்டி கம்பேர் பண்ணதை விட பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மாஸ்டர்ஸ் வந்துட்டு அவ்வளவுதான். நீ கவலைப்படாத, அப்படி வந்தாலும் பாத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், அங்கேயே அழு தூங்க போயிடறான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ கண்ணாடியில பார்க்கும்போது எத்துல என்னன்னு தெரியல, அவனோட பாடி ரொம்ப மஸ்குலரா இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். வெளியிலயும் நம்ம ரெண்டு டிவி பார்த்துன்னு இருக்கா. ஓய் ரென்னு, இந்த மாதிரி நான் இப்பெல்லாம் கொஞ்சம் பலுக்கான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அது என்ன உண்மைதானா? ஆமா, இப்பதான் நீ ரியலைஸே பண்றியா? உண்மையை சொன்னா நீ எப்போ லெவல் அப் ஆகுறியோ இப்பயே உனக்கு இது ஃபீல் ஆயிருக்கணும், அதனால தான் இப்படி வந்து நீ பல்க் ஆகுற. அப்படியா? மஸ்குலரா மாறும் போது எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. என்ன ஆச்சு? நான் வந்து திடீர்னு எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்குன்னு. அங்க ரென்னும் சொல்றான், என்ன மாதிரி ஐயர் பீங்கெல்லாம் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல, அதுக்கெல்லாம் நாங்க மயங்கவும் மாட்டோம். ஆளு அங்க ட்ரைசப்பு பைசப்பு இதெல்லாம் ஆளு காட்ட ஆரம்பிக்க அவ சிப்ஸை தூக்கி போறா. ஆமா, என்ன ஆச்சு உனக்கு? டிவியை பார்த்துன்னு இருக்கும் போது உன்னை யாரா நடுவுல வந்து ட்ரைசப்பு பைசப் எல்லாம் காட்ட சொன்னா? நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தூங்க போயிடறான். அங்க ரெண்டும் அவனை பத்தி தான் யோசிக்கிறாளே. நம்ம ஹீரோ பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த விதமான ஃபீலிங்ஸும் வரல. நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு கிரேட்டு அந்த விஷயம் வந்து தெரியுது. இப்படி யோசிக்கும் போது நம்ம லீட்டாவும் அங்க வந்து சொல்ற மாதிரிலாம் அவன் யோசிக்கிறான். ஆமா ஆமா, இப்பயாச்சும் உனக்கு புரியுதே, நீ ஒத்துக்கின, அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஆய மூட லீட்டா கம்னு இரு. சைடு ஆளு தூங்கும் போதும் அங்க லீட்டான்னு தான் கத்தின்னு இருக்கான். லீட்டா, உன்னை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன் லீட்டா. நெக்ஸ்ட் சீன்ல காலையில ஆகுது, அங்க ஒரு விதமான ஒரு ஸ்கில் வந்து கிடைக்குது. நீங்க வந்து ரெஸ்ட் அந்த ஸ்கில்ல மேக்ஸ் பண்ணிட்டீங்க. இதை பார்த்து ஆளு ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஸ்கில் தான் இது. உனக்கே தெரியல இந்த மாதிரிலாம் ஒண்ணு இருக்குன்னு. அங்க இதையும் மேக்ஸ் பண்ணிட்டான் ஆளு. இந்த இடத்துல ரென்னா ஓடி வந்து ரொம்ப ஆச்சரியமா வரான். என்னது அந்த ரெஸ்ட் எடுக்கிற ஸ்கில்ல நீ மேக்ஸ் பண்ணிட்டியா? எப்போ நீ இதை கத்துக்கின? அது ஒரு SSS ரேங்கோட ஸ்கில், அது ரொம்ப கஷ்டம் அதை கத்துக்கிறது. ஈவன் என்னாலேயே அதை கத்துக்க முடியல. என்ன ரென்னு சொல்ற? அது வந்து ஒரு SSS ரேங்கோட ஸ்கில்லா? ஆனா எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி அது தெரியல. நீ கண்டிப்பா போய் தானே சொல்லிருக்க, ஜோக் பண்ணாத ரென்னு. டேய் பைத்தியக்காரா, நான் வந்து உண்மையிலேயே தானே சொல்றேன், நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். எப்போ நீ கத்துக்கின? இவன் என்னாலேயே அதை கத்துக்க முடியல. என்னது? அப்பனா உண்மையிலேயே இது ஒரு பெரிய ஸ்கில்லு தானோ? நம்ம தான் இங்க ரென்னு சொல்லியும் இப்படியெல்லாம் சொல்ல இருக்குமோ? எத்துல இப்பதான் உனக்கு ஞாபகம் வருது, பல வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1000 வருஷத்துக்கு நம்ம ஹீரோ வந்து இருந்திருப்பான்ல இந்த பூமியில. அந்த டைம்ல வந்து கான்ஸ்டன்டா
ஒரே இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்குது, இன்னமும் நல்லா தூங்குறது, கம்ஃபர்டபுளா இருக்குது. இத பத்திலாம் ஆளு ரிசர்ச் பண்ணிருப்பான். அது மூலமா வந்து அந்த உழைப்பு, அது மூலமா தான் இப்போ நம்ம ஹீரோ வந்து மேக்ஸ் அவுட்டே பண்ணிருக்கான். நான் சுத்தமா யோசிக்கல நீ இந்த அளவுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருப்பேன்னு. அது ஒரு பெரிய ஸ்கில், அதையே நீ மேக்ஸ் பண்ணிட்ட. ஆமா, அப்பனா அந்த ஸ்கில்லோட உண்மையான பர்பஸ் அதுதான் என்ன? தூங்குறது, ரெஸ்ட் எடுக்குது, இதுதான். வேற என்ன? என்னது அவ்வளவுதானா? இல்ல இல்ல, என்னால ஒன்னும் அதை நம்ப முடியாது. நீ வந்து பொய் சொல்றேன்னு நினைக்கிறேன். அதுவா இருந்தா நீ எதுக்கு ரொம்ப ஷாக் ஆகணும்? மரியாதைய சொல்லி என்ன விஷயம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். நான் ஒன்றும் எதையுமே மறைக்கல. நான் உனக்கு அந்த ஸ்கில்ல பத்தி ஒழுங்கா சொல்றேன். அதே மாதிரி எவல்யூஷன் இதை பத்தியும் நான் உனக்கு சொல்லியாகணும். அப்பதான் இந்த ஸ்கில் வந்து எப்படியெல்லாம் எவால் ஆகுது அதை வந்து உன்னால புரிஞ்சிக்க முடியும். நான் எப்போ இந்த பூமி எவால் ஆக ஆரம்பிச்சதோ அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸும் லெவல்ஸும் ஏற ஆரம்பிச்சது. இவ சொல்றது பெரிய பசங்க புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குமா? அதனால நம்ம ஹீரோவும் கையை தூக்கி சொல்றான், மிஸ் லீசா, சின்ன பசங்களுக்கு புரியுற மாதிரி எனக்கு சொல்லி தர முடியுமா? நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரியாது. சரி சொல்லி தொலைறேன். உனக்கு வந்து புரியுதா? அதாவது உனக்கு இப்போ ஒரு ஸ்கில் வந்து கிடைக்குது. அந்த ஸ்கில்லும் டெவலப் ஆகும் போது அது கூடவே நீயும் டெவலப் ஆவ. உள்ள இருக்கிற அந்த திறமை, அதாவது தைஜட்ஸோ, இந்த ஸ்பியரு, ரெஸ்டிங்கு, மாதிரி ஏகப்பட்ட விஷயமும் அது கூடவே எவால் ஆகும். நான் ஒண்ணுப்பா, போச்சரிக்கும் பிளாக் ஸ்மித்திங்கும் இந்த விதமான லெவலும் இல்ல. நீ ஆல்ரெடி அதுல பீக்ல இருக்க. ஆனா அந்த ஸ்டெல்த் ஸ்கில் இருக்கு பாத்தியா, அதாவது நீ யாரோட கண்ணுக்கும் தெரிய மாட்டிய, தால எவால் ஆக முடியாது. ஆனா மத்த விஷயம்லாம் எவால் ஆகும். நீ சிம்பிளா ஒரு மாஸ்டரை தோக்கடிக்கும் போது அதுவும் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும். ஹீரோவாலேயே இன்னமும் டெவலப் ஆக முடியும். அங்க அதை வந்து ஆளு கேட்கறான், ஏன் நீயே செக் பண்ணக்கூடாது? இந்த இடத்துல அதை செக் பண்ணி பார்த்தா எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. 100 லிட்டருக்கான பிளட், அதுவும் ட்ரோல் மாஸ்டரோட பிளட் அவன் எடுக்கணுமா, அறிவே மாஸ்டருங்க கூட சண்டை போடணுமா, மானஸ்டோனை கலெக்ட் பண்ணுமா, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோ வேலை லெவல் 4ல இருக்க மாஸ்டர் எதையுமே பார்க்கல. பியர்மேன்ஷிப் அதுக்கான டிஃபிகல்ட்டி லெவலும் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னமும் டெவலப் ஆகணும்னா நம்ம ஆளோட லெவலும் அங்க ஏறல. அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் அதுவும் ரொம்ப ஸ்லோவா தான் ஏது. அதுக்கு காரணம் நம்ம ஹீரோக்கு யூனிக்கான சில பல ஸ்கில் வந்து கிடைச்சிருக்கும்ல, அதுதான். ஏதோ ஆளு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அதுக்கு காரணமும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ், அந்த ஸ்கில் தான். ஏன்னா கடந்த 1000 வருஷத்துல அந்த ஸ்கில்ல வந்து ஆளு நல்லாவே கத்துக்கினான். ஆனா டைம் போக போக இதை வந்து உறுதியா சொல்ல முடியாது. நம்ம ஹீரோ தான் இந்த உலகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். நானு கண்டிப்பா இதே மாதிரி போச்சுன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லாருமே நம்ம ஹீரோ விட்டு முன்னேறி போயிடுவாங்க. ஒரு விஷயம் இருக்கு, நம்ம ஹீரோ ஒண்டி அந்த டிவைன் பவரை மாஸ்டர் பண்ணிட்டானா அவ்வளவுதான். நம்ம ஹீரோவை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா மாறிடுவான். சிம்பிளா சொன்னா இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்கான பர்சனா நம்ம ஹீரோ இருப்பான். ஈவன் காட்ஸே வந்தாலும் அவங்க தடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா. இப்படி இவ யோசிக்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இவ சொல்றபடி பார்த்தா நம்ம ஹீரோ அவன் விட்டா காடியே எதிர்க்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுவானோ? எல்லாத்துக்கான பதிலும் நெக்ஸ்ட் வர எபிசோட்ல தான் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு ரீட்டா மேல ஒரு கண்ணு, ரீட்டாவை பாத்திர மாட்டானா, அடைஞ்சிட மாட்டானா அப்படின்லாம் யோசிக்கிறான். ரீட்டாக்கும் அதே மாதிரி தான் லவ் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ எல்லாத்துக்கான பதிலும் போக போக தான் நம்மளுக்கு தெரியும். வந்து ஒரு சின்ன மான்வா தான், அதாவது ஒரு 40 சாப்டரோ ஏதோ தான். ஸோ கண்டிப்பா சீக்கிரமாவே இந்த மான்வாவும் முடிஞ்சிடும். அதனால தான் ஒன்னு போடுறேன். அதுலயும் நான் 2-3 சாப்டர் சேர்த்து தான் போடுறேனே. உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் தொடர்ந்து ஒரு 2K லைக் நீங்க கொடுத்தா ஒண்டிதான் இன்னமும் நிறைய வீடியோஸை போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ லைக் போட்டிருப்பீங்க நம்புறேன். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.